இப்போ ஸ்டார்ட் பண்ணு. அன்புக்கினிய நண்பர்களே, குருக்களே, துறவியரே, அன்புள்ள சகோதரர்களே, அருள் திருத்தந்தை தாமஸ் கவாண்டப்பி ஒரு வரலாறு. அடிக்கடி நினைவு கூறி இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு நல்ல தருணத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தந்தவர் அவர் ஒரு கல்வியாளர். நற்செய்தி போதிப்பதற்கென்று திண்டிவனத்தை மையமாக வைத்து உபதேசியாளர்களை பயிற்றுவிக்கின்ற நிலையத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய வரலாறு படைத்தவர் அவர்களே என்றால் இந்த உபதேசியார் என்ற ஒரு கோட்பாடு அதிகமாக தமிழகத்திலும் இந்தியாவிலும் வளர்ந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட பணி செய்தவர். பிறகு கல்வி பணியாற்றியவர். பிறகு மக்களுடைய ஏழ்மை நிலையை கண்டு அவர்களை உயர்த்துவதற்காக பணிபுரிந்தவர். அப்படிப்பட்ட பணிபுரிந்த ஒரு பெரிய வரலாற்று MVP ஃபாதர்ஸ் பிரெஞ்சு மிஷனரிஸ் அவருடைய வாழ்க்கையே பெரிய வரலாற்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அவருடைய வரலாறு, அவர் செய்த பணி, அவர் செய்த தியாகம், இவற்றெல்லாம் தொகுத்து நம்முடைய சகோதரர் அக்ஸேலியம் ஃபெலிக்ஸ் BO அவர்கள் அவருடைய வரலாற்றை ஒருங்கிணைத்து நமக்கெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியில் இறங்கியிருக்கிறார்கள். புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். கவாண்டப்பையோட புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாள் குறிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இவையெல்லாம் எதற்காக என்றால் மறந்து போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு வரலாற்றை மறக்காமல் இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும், அவர் செய்த பணி தொடர வேண்டும், அந்த பணியை நாமும் செய்ய வேண்டும், அதை நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்துத்தான் இந்த பணியை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்றாருக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றவர் நம்ம சகோதரர் ஏற்கனவே சொன்னது போல அக்ஸேலியம் ஃபெலிக்ஸ் என்கின்ற என்னுடைய உயிர் நண்பர். அவருடைய கவாண்டப்பினுடைய புனித பட்டத்திற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக ஒரு ஜபமும் அதை புதுவை மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் ஒரு பாடலை இயற்றி இதை ஒரு வழிப்பயண பாடாக, அதாவது பாடிக்கொண்டே செல்லலாம். எங்கெங்கெல்லாம் கவாண்டப்பி தந்தையுடைய வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றனவோ, இடங்கள் இருக்கின்றனவோ, அங்கெல்லாம் நாம் வழிப்பயணமாக திரியாத்திரையாக சென்று இந்த பாடலை பாடிக்கொண்டே போக வேண்டும். இதற்கு இசை நான் தான் அமைத்திருக்கிறேன். இதற்கு நல்ல இலக்கியத்தை நான் தான் போட்டு தந்திருக்கிறேன். அது வெகு விரைவில் அது ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டு மாதிரி பண்ணி எனக்கு மேல்நாட்டு இசையும் நம் நாட்டு இசையும் நன்றாக தெரியும், படித்திருக்கிறேன். திண்டிவனத்தில் நான் என்னென்ன பணி செய்தேன் என்பதை இப்பொழுது குறிப்பிட நான் விரும்பவில்லை. அது வரலாறு கூறும். இந்த பாடலை அழகாக இயற்றி அதுக்கு நான் நல்ல இசை போட்டு நான் அனுப்புகிறேன். இந்த பாடலை பாடிக்கொண்டு திரு யாத்திரைகளாக தந்தை அவர்கள் புனிதப்பட்டம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜெபிக்க இது உதவும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் அனைவரையும் சிறப்பாக முதியோர் இல்லம் வேலந்தாங்கலை ஏற்படுத்துவதற்காக சகோதரர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அது என்றால் ஏன் வேலந்தாங்கல் என்றால் அவர் தான் முதலாக அந்த பங்கு தந்தையாக அநேக ஆண்டுகள் பணிபுரிந்து அங்கிருந்து தான் இந்த RC ஸ்கூல் என்ற எண்ணமே ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுக்கொண்ட ஒரு இடம் அந்த இடம்தான். அந்த இடத்துல என் தந்தை கவாண்டப்பி அவருடைய நினைவாக முதியோர் இல்லத்தை ஏற்படுத்தி அவர் செய்த பணியின் பயனை வரலாறு தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகவும் என்னுடைய ஒத்துழைப்பை நான் நாடுகிறேன். என்னுடைய ஆசிரியரையும் என்னுடைய உடனிருப்பையும் அவருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டு கட் பண்ண நேரம்